ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்ல பிரைம் லொகேஷன் ஒரு சைட் போட்டுருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக நேயர்களுக்காக நான் கேட்கலாம் வந்திருக்கேன். சார் ஆமாங்க சார், நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல வந்து கொத்தக்கால் மண்டபத்துல பிரைம் லொகேஷன் வந்து நம்ம ஒரு டிடிசிபி அப்ரூவல்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம சைட் குள்ள வந்தாச்சு. இந்த சைட்ல என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு பிரியா? சார் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு, 33 அடி தார் ரோடு, ட்ரைனேஜ், சோலார் ஸ்ட்ரீட் லைட், வாட்டர், இபி கனெக்ஷன், இது எல்லாமே காம்பவுண்ட் வால்ல இருந்து சிசிடிவி கேமரால பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி, இது எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம சைட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பிரியா, நீங்க மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதை விட இன்னொரு விஷயம் பிரியா, கோயம்புத்தூர்ல எத்தனையோ லேஅவுட்ஸ் இருக்கு, அதை விட எக்ஸ்பெஷலி கொத்தக்கால் மண்டபத்துல ஏன் வந்து மக்கள் வாங்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த சைட் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட்லயே இருக்கு. அதுவும் இல்லாம இங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியலான ஏரியா தான். ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற சைட்ல எல்லாமே வந்துட்டு இந்த ரேட்டுக்கு வேற யாருமே கொடுக்கவே இல்லை. நாம தான் மார்க்கெட் ரேட்டோட கம்மி ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ரெண்டாவது ரீசன், எல்லாருமே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேல சைட் வாங்குறது ஒரு கனவா இருக்கும். ஏன்னா அந்த கிளைமேட்காக. இங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்க வந்தாலும் ஒரு சில்லா இருக்கும். இந்த இடத்துல வீடு கட்டி இருந்தாங்கன்னா வீக்கெண்ட்ல ஃபுல்லா நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இது.